திரு இன்பா, தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பிற கட்சி எம்பிக்களை அழைத்து முதலமைச்சர் நாளை ஒரு ஆலோசனை மேற்கொள்கிறார். காரணம், தமிழ்நாட்டிற்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை முதலமைச்சரும் அறிந்திருக்கிறார். அனைவருமே அறிந்த ஒன்றுதான், முதலமைச்சரும் அறிந்திருக்கிறார். இந்த காவிரி விவகாரம் சட்டப்பேரவையில் ஒரு பெரும் புயலை கிளப்பிட்டிருக்கு. ஏன் எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நிலைப்பாடை தமிழ்நாடு அரசு முன்னகர்த்தக்கூடாது? என்ன சிக்கல் இருக்கு? அப்படி எதிர்க்கட்சிகள் சொல்வதனால முதல்வர் கேட்க மறுக்கிறாரா, இல்லை அது தேவையில்லை என்று நினைக்கிறாரா? எந்த பார்வையில் பார்க்கலாம் என்பா? காவிரி நீர் பிரச்சனைக்கு முதல்ல ஆணிவேர் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். ஆணிவேர் யாருங்கிறதும் பார்க்கணும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் எங்களுடைய முதல்வர் அதை தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தார். 1969ஆம் ஆண்டு யார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாரோ அவருடைய கையில் தான் நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தது. அந்த நேரத்தில் என்ன சம்பவம் நடந்தது என்று மறைமுகமாக அதை குறிப்பிட்டார். எனவே இந்த காவேரி பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் திமுகவின் தலையில் தான் கை வைக்க வேண்டிய களமாக இருக்கிறது. காவிரி நீர் பிரச்சனை முதலில் இருந்து காவிரி நீர் பிரச்சனையை மையப்படுத்தி பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்படுவார்கள், திமுகவை சார்ந்த அவருடைய தொழில் வணிகங்கள் தாக்கப்படுவதே இல்லை. அப்படி என்றால் திமுகவிற்கு அங்கு ஒரு பெரிய நெருக்கமான ஒரு தொடர்பு காவிரி பிரச்சனையை மையப்படுத்தி அப்பொழுதிலிருந்தே இருந்திருக்கிறது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை இதற்கு முன் பல முறை காவிரி நீரை மையப்படுத்தி கூட்டியிருக்கிறார்கள். என்ன சாதித்து காட்டினார்கள்? இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் காவிரி நீர் பிரச்சனையை மையப்படுத்தி அனைத்து கூட்டங்கள் பலமுறை கூட்டியிருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிக அதிகமாக அதற்கு முயற்சி எடுத்து சில நகர்வுகள் எடுத்து காவிரி நீர் வாரியம் அமைத்து அதற்கான களங்கள் உருவாக்க ஒரு களம் அமைத்தார்கள். ஆனால் இவர்கள் அதே மாதிரி அனைத்து கூட்டங்கள் கூட்டப்பட்டு ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. எங்களை பொறுத்த மட்டில் எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு இந்த விடயத்தில் மிக தெளிவான ஒரு நடவடிக்கை எடுக்க எங்களால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, பேச்சுவார்த்தையின் மூலம் முதலில் ஏதாவது ஒரு நகர்வு நடைபெறுவதற்கான களம் இருக்கிறதா? இது அவருடைய முயற்சியா இருந்தது. ஐயா குறிப்பிட்டாங்க, இதேதுள்ள ஐயா, ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு களம் எடுக்கக்கூடிய சூழலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்த மண்ணை சார்ந்தவர்கள், அதாவது இந்தியா என்கின்ற அடிப்படையில் கர்நாடகத்தோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவு எட்டிவிடுமா என்கின்ற எண்ணம் இருந்த காரணத்தினால் நாங்கள் தான் கேட்டோம் கர்நாடக முதலமைச்சர், நாங்கள் உங்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று. அவர்கள் அங்குள்ள சூழல் சரியில்லை, அதன் காரணமாக நீங்கள் தற்பொழுது வர வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வருவதற்கான சூழலில் நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். எனவே ஒருவேளை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பட்சத்தில் அதில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு களம் அமைவதற்கான வாய்ப்புகள் அமையலாம். சரி, இதற்கான களம் அமையலாம். இன்பா சொல்லும் போது கடந்த காலங்களில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது, என்ன சாதித்தார்கள்னு கேட்கிறார். 2022 ஜூன் மாதம் நினைக்கிறேன், துரைமுருகன் இங்கே முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. டிபிஆர் திட்டத்தை ஏற்கக்கூடாது மத்திய அரசு, கர்நாடகா தாக்கல் செய்தது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லியில் ஜல்சக்தி துறை அமைச்சர் சந்திக்கிறாங்க. ஐ திங்க் செகாவத்துன்னு நினைக்கிறேன், நீர்வளத்துறை அமைச்சர். அவரை சந்தித்த உடனே அப்பயே வெளியில் துரைமுருகன் பேட்டி கொடுக்குறாரு, தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் எதையுமே நாங்கள் ஏற்க மாட்டோம்னு தமிழ்நாடு அரசுக்கு உறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அது அடுத்தடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலும் மத்திய அரசினுடைய எழுத்துப்பூர்வ வாதங்கள் விளக்கங்களாகவும் இருந்தது. இந்த விவகாரத்திலையும் கூட ஜல்சக்தி துறை அமைச்சகம் தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இன்றி கட்டுமானங்களை மேற்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி டெல்லி சென்று நீங்க கொடுத்தது தவறு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக இருக்கு நீங்க கொடுத்தது எல்லாம் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இல்லையா? தமிழ்நாடு இந்த விவகாரத்துல ஒருமித்த கருத்தோட இருக்காங்க அப்படின்னு ஒரு அழுத்தத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் தலைவருக்கு மிக தெளிவா சொல்லியிருக்காரு ஐயா கருத்திருமன் அவர்கள். அதாவது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் என்ன கோட்பாடை அந்த 1969 சட்டமன்றத்தில் எடுத்து வைத்தாரோ அதே கோட்பாடோடு இன்று காவிரி நீர் பிரச்சனை என்கின்ற பொழுது அதை காப்பதற்கு, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த உரிமைகளையும் விட்டுக் கொடுப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இல்லை. அதுபோல அனைத்து கட்சிகளும் அதற்கு உடன்பட்டு நிற்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் அந்த கருத்தை பதிவிட்டார். அதுதான் இந்த கருத்தின் அர்த்தம். எனவே இப்ப அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டி நீங்கள் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டியவுடன் அவன் காவிரி தண்ணீரை திறந்து விட்டு விடுவார்களா? இல்ல நீங்கள் கேட்கக்கூடிய களம் நமக்கு கிடைத்து விடுமா? அப்படி என்றால் இந்த அனைத்து கட்சி கூட்டங்களை நீங்கள் பலமுறை கூட்டி இருக்கிறீர்கள். பலமுறை கூட்டி நீங்கள் வெற்றியை ஈட்டி தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை, இதுவரை கொடுக்கவில்லை. இப்பொழுது இந்த மறுசீராய்வு, தொகுதி மறுசீராய்வில் கூட
கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது, இப்பொழுது உங்களுடைய பேச்சு எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் தேட வேண்டியது இருக்கிறது. என்ன மாற்றம்? இப்ப அவங்க அந்த மறுசீரமைப்பு வருகின்ற பொழுது அதை பார்த்து நாங்கள் பதில் சொல்லுவோம். முன்னால அவங்க அது பகிரங்கமா எதிர்த்திருக்காங்க. கடந்த ஆட்சி காங்கிரஸ் இப்பவும் எதிர்க்கிறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்பவும் எதிர்க்கிறார்கள். அந்த வாக்கெடுப்பு வரும் பொழுது அவர்கள் வெளிநடப்பு செய்வார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்று சட்டசபையில் குறிப்பிட்டிருக்கார். கண்டிப்பாக நீங்க காத்திருந்து பாருங்கள், அப்பொழுது திமுகவின் உண்மை நிலை தெரியும். இந்த காவிரி நீர் பிரச்சனையில் இவர்கள் தப்பிப்பதற்காகவும் இவர்கள் செய்த வண்டவாளங்கள் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் நீங்க எங்களுக்கு ஒண்ணு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருங்க, இதை ஒரு பஜனையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான விடயங்களை செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு அனைத்து கட்சிகள் கூட்டி தான் எடுக்கணும்னு கிடையாது. தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்த பொழுதெல்லாம் திமுக என்னென்ன களங்கள் எடுத்திருக்கிறதுங்கெல்லாம் தெரியும். இலங்கையில தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது இதே மாதிரிதான் அனைவருமே திரண்டு நின்ற பொழுது திமுக என்ன முடிவு எடுத்தது? தொகுதி மறுயறை விவகாரத்துல நாளை அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டுறதுக்கு ஒரு தேவை இருக்குல்ல, அது ஏதோ ஒரு செய்தியை முதலமைச்சர் விஜய் சொல்ல வராருல, அதே அடிப்படையில தான் காவிரி விவகாரத்திலையும் கேட்கிறாங்க. அனைத்து கட்சி காவிரி விவகாரத்தில் அதுல காவிரி விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கான கதவு திறந்திருக்கிறது என்பது வெளிப்படையா நாங்க இன்னும் அந்த கர்நாடக அமைச்சர் எங்களை பேச்சுவார்த்தை கலைத்து பேசுவதற்கான களம் இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை ஒருவேளை சுமூகமாக முடியக்கூடிய களம் இருக்கலாம். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு இருக்கு நாங்க தெளிவுபடுத்திருக்கோம்ல. இல்ல, இன்னைக்கு கூட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்கிறாங்க, கர்நாடகால சூழல் சரியில்லை, முதலமைச்சர் போகல, நாங்க ஏத்துக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய சூழல் சரியா இருக்குல்ல, நீங்க கர்நாடக முதலமைச்சர் இங்க வர வைங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்க பேசுங்க, ஒரு வெற்றியான முடிவு கூட கிடைக்கட்டுமே, அதுல என்ன சிக்கல்னு கேட்கிறாங்க. காலம் தாழ்த்துவது நேர விரயம்ன்றாங்க. காலம் இங்க யாருமே தாழ்த்தல. அதாவது காலம் தாழ்த்தி தமிழக வெற்றி கழகம் நாங்க ஆட்சி ஏறி 85 நாள் அல்லது 86 நாள் கடந்துகிட்டு இருக்கு. இந்த 86 நாட்கள்ல காவிரியை மையப்படுத்தி நாங்க எடுத்துக்கிட்டு இருக்க நகர்வு தெளிவா தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய களங்களாகட்டு, கர்நாடகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளான அது வழக்கு பதிவு செய்த களங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் தெளிவான ஒரு களத்தை நோக்கி மிக தெளிவாக போயிட்டு இருக்கோம். திமுகவை பொறுத்த மட்டும் இப்பொழுது அவர்களுக்கு சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வேறு களம் இல்லை, அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகளுக்கான களம் இல்லை. அப்ப எதை பேச வேண்டும்? இன்னைக்கு வேளாண் சட்டத்தை மையப்படுத்திய களம்னுட்டு நீங்க அதை மையப்படுத்தி பேசவே இல்லை சட்டமன்றத்துல. நீங்க அதை இன்னைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததன் அடிப்படையில தான் இந்த விவகாரமே பேசப்படுது. அதனால அதுக்கு அது பேசுறீங்க. உங்களுக்கு இப்ப பேசுறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல. அதனால காவிரி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, இது ஒரு பல்லவியா வச்சிருக்கீங்க. ஆனால் எங்களால் அது எங்களுக்கு தேவைப்படுகின்ற இப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இது இந்த நகர்வை எடுக்க வேண்டும் என்று தேவைப்படுகின்ற பொழுது எங்கள் முதல்வர் அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார். சரி இன்பா, இந்த தொகுதி மறுஅறை விவகாரத்தை வைத்து தாவைக்க அரசியல் செய்ய நினைக்கிறது, அதுக்கான முயற்சியை தான் நாளைக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அது சரிதான் அந்த பார்வை? அதை வச்சு அரசியல் பண்ணல. இங்க ஐயா குறிப்பிடும்போது, சோமையா குறிப்பிடும்போது நீர்வளத்துறை அமைச்சர் வந்து உரிமை என்னன்னு தெரியாம கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன உரிமை கூட விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அது யாருக்காக இருந்தாலும் சரி, அதை விட்டு கொடுப்ப தயாராக இல்லை. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் நாங்கள் காவேரி பிரச்சனையில் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு சுமூகமான முடிவு கட்டுமான நீங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதே இது முதல்ல இருந்து ஆரம்பிக்க மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு களத்துல வந்து பேச்சுவார்த்தைங்கிறது வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்க சில சூழல்களில் அந்த பேச்சுவார்த்தை தேவைப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் வரும். இந்த தலைவர் போய் பேசி சாதிக்க முடியாதது இன்னொரு தலைவர் போய் அவருடைய சாதுரியத்தால் சாதிக்கக்கூடிய களங்கள் எடுத்து வைக்கப்படும். எங்களுடைய தலைவரிடம் அந்த சாதுரியம் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மாற்றத்திற்கான களம் வரும் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. இந்த தொகுதி பங்கீட்டை மையப்படுத்தி நாங்கள் அதை ஒரு அரசியல் களமாக எடுக்கிறோம் என்பது இங்கு களம் அல்ல. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், வாஜ்பாய் அவர்கள், அதாவது தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது என்று 25 வருடங்கள் இதை கிடப்பில் போட்டிருந்தார்கள் இந்த தொகுதி வரையீடுகள்லாம். இப்பொழுது மீண்டும் பாரதிய ஜனதாக்கு திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் சிவசேனா போன்ற அந்த எம்பிக்கள் இருக்கக்கூடியனால 318 பேர் அவங்களுக்கு ஆதரவு இருக்கிறது. இதில் திமுகவுடைய 22 பேர் அங்க மறைமுகமான ஆதரவு, வெளிநடப்பு செய்தால் கூட அது ஒரு வெற்றி தான். இந்த சூழலில் அதாவது தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதி அந்த பங்கீட்டு முறைமைகள் குறைக்கப்பட்டு விடக் கூடாது என்கின்ற ஒரு முயற்சியின் காரணமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கோமே தவிர நாங்க அரசியல் செய்யல. சார், இப்ப இன்பா பேசும்போது பேச்சுவார்த்தையும் இதற்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி நகர்றார். என்னுடைய கேள்வி அந்த இடத்துல சுருக்கமாகவும் பதில் சொல்லியிருக்கேன்.
பேச்சுவார்த்தை முதல்ல கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடைபெற போகின்ற சமிக்கையை கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சொல்லல, கர்நாடகால இருந்து செய்திகள் சொல்லப்பட்டது. ஆனா ஒரு கட்டத்துல முதலமைச்சர் விஜய் இங்கு வர வேண்டாம், சூழல் சரியில்லைன்னு சொன்னதற்கு பிறகுதான் நம்ம உச்சநீதிமன்றத்திற்கே மேல்முறையீட்டு மனுவை போடுறோம். அப்போ தாவேக அரசு காலம் தாழ்த்துது அப்படின்றதுக்காக தான் திமுக 2 நாட்களுக்கு முன்பே உச்சநீதிமன்றத்தில் அந்த மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க. அப்போ எந்த புள்ளியிலிருந்து நீங்க நகர்ந்தீங்க? பேச்சுவார்த்தை நடக்கலன்னு தெரிஞ்சதற்கு பிறகுதானே நீதிமன்றத்தை நாடுறீங்க. அப்ப இதற்கு பிறகும் பேச்சுவார்த்தை அப்படின்ற தோணி சரிதானா? இல்ல திமுக எதற்காக முன்னால போச்சுன்னா, இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தா நம்ம பேர் தான்டா சும்மா அடிபட்டுட்டே இருக்கு, நம்மள விட்டு வாய்க்க மாட்டாங்க, உங்க தாத்தா அதை செஞ்சாரு, உங்க தாத்தா காலத்துல தான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நம்ம மேலேயே பிரச்சனை வந்துடும். நம்ம தான் இந்த மக்களுக்காக இருக்கிறோம். நீட்டு அப்படிதான், இவங்க நீட்டுக்கு நாங்க எதிர்னாங்க. அங்க நாடாளுமன்றத்தில் அதை தாக்கல் செய்தது அந்த இவங்களுடைய அவங்க தான் அங்க தாக்கல், திமுகவை சார்ந்தவர் தான் தாக்கல் பண்ணல. ஒரு காங்கிரஸ் தான், திமுகவை சார்ந்தவர்கள் தாக்கல் பண்ணாங்க. அப்படி சொல்றாங்க. அதுல வந்து அந்த சூழல் வந்து திமுக எப்பவுமே மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு வேஷம், அது தொடர்ச்சியா அந்த வேஷம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இங்க மக்களுக்கு எதிரான களங்கள் செய்யும். சுருக்கமா கேட்கிற திமுக வேஷம் போட்டுச்சு, சரி ஓகே, காங்கிரஸ் அரசு தானே கொண்டு வந்தது, அதே காங்கிரஸ் தானே இன்னைக்கு தாவேக கூட்டணி இருக்காங்க, வேஷம் போட்டவங்களையே தாவேக சேர்த்துக்கிட்டாங்க. நாங்க மாநில உரிமைகளை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து அது அழுத்தமா சொன்னதால நான் இன்பாட் அந்த கேள்வி இது எதுல சார் வரேன் அப்போ திமுகவும் சரியான நேரத்துல பயணிச்சாங்க. அதான் கேள்வி. இதுல வந்து நம்ம இப்ப காவேரி பிரச்சனையை மையப்படுத்தி பேசிட்டு திமுக செய்த துரோகங்களை தான் நான் பட்டியலிட்டேன். நீட்டு விவகாரத்துல பயணித்த போது அந்த கேள்வி எழுந்துச்சு. திமுக செய்த துரோகத்தை, ஏன்னா திமுக போய் முதல்ல கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதுனால நான் அந்த கருத்தை பதிவிட நிறைவேற்றுக்கிறேன்.